ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் போயிடலாம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சூரியன் என்ற கிரகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சூரியனாலே நம்ம எதுக்கெல்லாம் நம்ம இந்த சூரியனை வச்சு நம்ம ஜாதகத்தில் எப்படிலாம் பாசிட்டிவாக ஆக்டிவ் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் ரொம்ப அடிபட்டிருக்கு, நீங்கள் போய் அந்த ஜெம் ஸ்டோன்ஸ் போடுங்க, அது பண்ணுங்க நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நிறைய பேரால் அவ்வளோ விலை கொடுத்தெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. இப்போ தேவையில்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது எந்த கையில் போடுறது, இது வாங்கலாமா அது வாங்கலாம், நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஏன் அந்த அளவுக்குலாம் நம்ம போகணும்? நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து சின்னதாக வந்து எப்படி வந்து அந்த கிரகத்தை நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி நல்லா இல்லைனாலும் அதையே நம்ம எப்படி வந்து மாற்றி பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன்னா என்னங்க? சூரியன் வந்து கண்ணை குடிக்குதுங்க. நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி, தேக பலம், ஆத்ம பலம், மனபலம், சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, எதையும் சந்திக்கும் மனதைரியங்க, ஆண்மை, வீரியம், அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நம்மளோட அறிவாற்றல், நினைவாற்றல், சிந்தனை சக்தி, இதெல்லாம் நிர்வாகத்திறன், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், மனசு தூய்மை, அப்புறம் அஸ்ட்ராலஜி, வேதிக் அஸ்ட்ராலஜி படிக்கிறது, அவரோட தயவு இல்லாமல் அதெல்லாம் நம்ம தொடவே முடியாதுங்க. அதே மாதிரி மருத்துவர் ஆகிறதும் சரி, அரசியலில் வந்து ஒரு தலைவர் ஆகிறதும் சரி, ஒரு பதவி ஏற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, அவரோட தயவு, அவரோட கருணை இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஸோ ரொம்ப அவர் தான் ஹீரோ. அது நம்ம ஜாதகத்திலேயே வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது, கார்த்திகேய ராஜா மாதிரி அவர் தான் ஹீரோ. முகத்தில் தேஜஸ்ங்க, ஒளி, வசீகரம், பேச்சாற்றல், எல்லாத்துலேயும் வெற்றி, மனநிலை, நம்மால் முடியுன்ற நம்பிக்கை, அதெல்லாம் வந்து சூரிய பகவான் தான். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்ங்க, ஒரு எண்ணங்களுக்கு வலிமை உண்டாகிறது, சத்துருகள் அதாவது எனிமீஸை வந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறது, எல்லா பிரச்சனைகளும் நம்ம எந்த தோல்வியும் இல்லாமல் நம்ம வெற்றி நோக்கி போகிறது. முக்கியமாக வந்து கண் பார்வை, கண்ணு நல்லா தெரியறது, அதற்கெல்லாம் காரணங்க இதுதான். சூரியனுக்கு இதெல்லாம் குறிக்கும். இப்போ இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகணும். இப்போ நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரம் மூலயமா உங்களுக்கு எல்லாமே ஆக்டிவேட் ஆகுங்க. இப்போ என்னென்னா, ஒரு அந்த ஒன்றுமே இல்லைங்க, நம்ம உணவு அன்றாடமாக சாப்பிட்றோம் இல்லையா, அதில் வந்து ரெட் கலரில் என்னென்ன காய்கறி, பழங்கள், இதெல்லாம் வந்து சிகப்பு கலரில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பரிகாரம் தான், ஒரு சின்ன சஜஷன் தான். இதுவே வந்து எல்லாத்துக்கும் தீர்வுன்னு நான் சொல்லலை. இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்றதுனால தான். இப்போ நம்ம ஆப்பிள், மாதுளம்பழம், தர்பூசணி பழம், சிகப்பு கலர் கிரேப்ஸு, செரி பழம், இது மாதிரி நிறைய வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கோதுமை வந்து தானம் பண்ணலாம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில கோதுமையை சாப்பிட்லாம், ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு நீச்சமாக இருக்குது, எனக்கு நிறைய சரி இல்லை, ஜாதகத்தில் வந்து பகை வீட்டில் இருக்குது, திக்பலம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் வந்து அதை தானமாக கொடுக்கலாங்க. இதுவும் நல்ல ஒரு நல்ல சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் பண்ணாலே பாசிட்டிவாக வந்து ஏற்கனவே உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு, இதுவும் பண்ண சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் சண்டேஸில் இதை பண்ண கூடவே உங்களுக்கு வந்து சிவன் கோயில் போயிட்டு வழிபடுறதும், அது அவரோட அருள் கிடைக்கிறதும், கூட சேர்ந்து இவரை வழிபடுறதும் சூரிய நமஸ்காரம் நல்ல பலன் தரும். நீங்கள் வந்து இதையே நீங்கள் பண்ணி பார்த்தாலே ரொம்ப நல்ல எஃபெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம சந்திரனை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.